பாஸ்கரோட வீட்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சதுனால கடைசியா ஒரு தடவை ஜெய்சு கிட்ட பேசி பாருடா. அவளுக்கு பிடிக்கலன்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறான். பிரியனும் அவங்க எப்படியும் நோ தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் உனக்காக பண்றேன்னு கால் பண்ணி பார்த்தா ஜெய்சு கால் அட்டன் பண்ண மாட்றா. அப்ப அவங்களுக்கு நானே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன்னு மொபைலை வாங்கி முருகனை வேண்டிக்கிட்டு, நான் பாஸ்கர் பேசுறேன், என் வீட்ல எனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க. நம்ம ஒரு காஃபி டேட் போயிட்டு நமக்குள்ள செட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கன்னு சொல்றான். இந்த பக்கம் ஜெய்சுவும் பாஸ்கரோட வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு பதிலுக்கு ஒரு ரிப்ளை நோட்டை அனுப்பி விடுறா. பாஸ்கரும் வேகமா வாங்கி அதை ஓபன் பண்ணி பார்த்தா, உங்க மேல எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. நீங்க உங்க வீட்ல பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ஆல் தி பெஸ்ட் சொல்றா. பாஸ்கருக்கு இதை கேட்டதுமே மூஞ்சி சுருங்கி போச்சு. ஏன்டா நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. சரி ஃப்ரீயா விடுன்னு சொன்னா. என்ன பொண்ணுடா மச்சான் அவ? அவளை விட்டா ஊர்ல வேற பொண்ணே இல்லையா? ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. இவளை விட சூப்பரா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா. அப்படி மட்டும் பண்ணலைன்னா என் பேர் பாஸ்கர் இல்லடான்னு சபதம் போட. ஏன்டா இப்ப எதுக்கு கோவப்படுற? என்னமோ இதெல்லாம் உனக்கு புதுசு மாதிரி பேசுறேன்னு கலாய்க்கிறான். இங்க கிரிஜா ஆட்டோல போய்கிட்டு இருக்கும்போது மேனேஜரை பார்த்து இறங்கி வந்து அவரை நல்லா விசாரிச்சுட்டு, நேத்து சாருக்கு கால் பண்ணி பார்த்து சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, அவருக்கு எதுவும் பிரச்சனையானு போட்டு வாங்க ட்ரை பண்றாங்க. மேனேஜரும் பிரச்சனை ஒன்னா ரெண்டான்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல கிரிஜா இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் வேகமா வீட்டுக்கு வந்து மது கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இது தெரியாம நான் அவரை என்னென்னமோ பேசிட்டேன்னு வருத்தப்படுறாங்க. மதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணாத, அந்த சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்றா. யாரு எப்படி பேசியிருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு. கிரிஜாவோட மொபைல்ல இருந்து கால் பண்ணி பார்த்தா கால் அட்டன் பண்ண மாட்டாரு. அதனால மதுவோட மொபைலை வாங்கி கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்பா அப்படியுமே எடுக்கலன்னதும் கிரிஜா ரொம்ப சோகமாகறாங்க. மதுவும் இப்ப எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மறுபடியும் அப்பாவை தப்பா பேச, இதுக்கப்புறம் அவரை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு மதுவை திட்டிட்டு அங்கிருந்து கோவமா போறாங்க. இங்க அக்காவோட ஆளுங்க சசியை போட்டு புரட்டி எடுத்ததுனால கட்டுப்போட்டு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்க ஜக்கு வந்து அவனை பார்த்து சிரிச்சிட்டு என்னாச்சுன்னு கேக்குறான். சசியும் அம்மா கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு ஃப்ரெண்டோட அளவுக்காக அடி வாங்கினேன்னு சொன்னா, உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலைன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மினு வந்து என்னடாச்சு மூக்குலெல்லாம் இப்படி அடிபட்டு இருக்கு, அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்டா, அது ஒன்னும் இல்ல மீனு, பைக்ல போகும்போது ஹெல்மெட் போடாம போயிட்டேன், போகும்போது கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அக்காவோட அடியாளுங்க வந்ததும் மினுவை அக்கான்னு கூப்பிட, என்னடா புதுசா அக்கான்லாம் சொல்ற, மண்டையில ஏதோ அடிபட்டுருச்சா? அவன் கீழலாம் விழல, யாரோ அடிச்சிட்டாங்க, நீ அவனுங்களை யாருன்னு கண்டுபிடிச்சு நம்ம பாய்ஸை வச்சு முடிச்சு விட்டுருன்னு சொன்னா. உடனே மினுவும் யாருன்னு மட்டும் சொல்லி முடிச்சு விட்டுறலாம்னு சொல்ல, அடியாளுங்களும் யாருன்னு மட்டும் தைரியமா சொல்லுங்க தம்பி, அவங்கள என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம்னு மிரட்ட, ஐயோ என்னை யாரும் அடிக்கல, நான் தான் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன். டேய் எதுக்குடா பயப்படுற, நான் இருக்கேன் எதுனாலும் சொல்லுடா. ஐயோ என்னை யாரும் அடிக்கல, தயவு செஞ்சு என்னை விட்டுருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அம்மா அங்க வந்ததுமே, உனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு ஃபீல் பண்ணல, இனிமேல் இவங்க தான் உன்னோட மூத்த பொண்ணுன்னு சொல்றான். மினுவும் என்னடா பேசுறேன்னு, சரி நான் போயிட்டு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப, அடியாலும் பழங்களை வச்சுட்டு நல்லா பழத்தை சாப்பிட்டு தெம்பாருங்க தம்பின்னு சொல்லிட்டு போறான். சசி பேசினதை வச்சு அவன் அடியாளுங்க தான் அடிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு எதுக்குடா அவனை அடிச்சிங்கன்னு கேட்க, பின்ன என்ன அவன் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான், இது மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சா எங்களை தான் திட்டும், அதனாலதான் 2 இழுப்பு இழுத்தோம்னு சொல்ல, அவன் என் ஃப்ரெண்டுடா, அவனை போய் இப்படி அடிச்சிருக்கீங்க, நாங்களாவது அடிச்சதோட விட்டோம்னு சந்தோஷப்படு, இது மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சா கயிறை கட்டி கடல்ல இறக்கி இருக்கும், இந்த லவ்வெல்லாம் உனக்கு வேணாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜக்கு இந்த பக்கத்துல இருந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். மினுவும் நான் அவனை லவ் பண்ணவே இல்லடா, இனிமேலும் அவன் மேல கை வச்சீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ரொம்ப கோவமா அவங்கள திட்டிட்டு போறா. இந்த பக்கம் ஜக்குவும் வந்து சசி கிட்ட, நீ மினுவை லவ் பண்றியான்னு கேட்டதும், டேய் என்னடா பேசுற, எல்லாம் ஒரு அளவுக்கு தான், நான் அவளை லவ் எல்லாம் பண்ணலேன்னு சொல்றான். இங்க ஜெய்சுவும் பிரியன் கிட்ட, உங்க நம்பர்ல இருந்து எதுக்காக பாஸ்கரை வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப வச்சீங்கன்னு கேக்குறா. நான் அவன் கிட்ட சொன்னேங்க, அவன் தான் கேட்கல, எனக்கு எப்படியும் நீங்க நோ சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் வாய்ஸ் நோட் அனுப்பிக்கோன்னு விட்டுட்டேன், எப்படியோ இனிமேல் அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொல்றான். அப்ப ஜெய்சு ரொம்ப டல்லா வர, நீங்களும் உங்களோட பாஸ்ட்டை மறக்கணும், உங்க பாஸ்ட்டை நினைச்சு ஃபியூச்சரை கெடுத்துக்காதீங்க, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன், ஆனா சுத்தி இருக்க விஷயம்லாம் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு, உங்களை சுத்தி இருக்க விஷயம்னா அது நான் தானே, அப்ப இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ற விஷயத்த நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு சாரி சொல்லிட்டு கிளம்ப, அவனோட கையை பிடிச்சு இழுத்து, நான் உங்களை மீன் பண்ணவே இல்லை, நான் இவ்வளவு தூரம் மூவ் ஆனாகி வந்ததுக்கு காரணமே நீங்க தான், அதை கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு கேக்குறா. பிரியனும் உங்களை வேணாம்னு சொல்லிட்டு போனவங்கள பத்தி யோசிக்காம உங்க கூட இருக்கவங்கள பத்தி யோசிச்சா உங்க லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போறான். இங்க கிரிஜா கடைக்கு வந்து அப்பாவை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மீரா அங்க வேகமா வந்து, என்ன மேம் சேரி எதுவும் பாக்குறீங்களான்னு கேட்க, இல்லம்மா நான் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன், இப்ப சார ஒரு தடவை பார்க்கலாமான்னு கேட்டா, இல்ல அப்பா வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு, நீங்க எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் சொல்லிடுறேன்னு சொல்ல, இல்ல கொஞ்சம் ஆர்டர் பிளேஸ் பண்றத பத்தி பேசணும், நீ அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பாரேன், சரி வெயிட் பண்ணுங்க நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன்னு. அப்பா கிட்ட வந்து கிரிஜான்ற கஸ்டமர் ஏதோ ஸ்பெஷல் ஆர்டர் கொடுக்கணும்னு உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்கப்பா. இல்லம்மா இப்ப அப்பா கொஞ்சம் வேலையா இருக்காரு, பார்க்க முடியாதுன்னு நீயே பேசி அனுப்பி விட்டுறேன்னு சொல்றாரு.
மீராவும் அப்பா சொன்னதை அப்படியே வந்து கிரிஜா கிட்ட சொன்னதும் கிரிஜா அங்க இருந்து ரொம்ப சோகமா கிளம்ப மீரா இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்புறம் அப்பாவோட நினைப்பிலே வீட்டுல வந்து ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கும்போது மதுவோட மொபைல் அடிச்சுக்கிட்டே இருக்க வேகமா வந்து மொபைல் எடுக்காம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கட் பண்ணி தூக்கி போடுறாங்க. அப்ப என்ன ஏதோ டிராயிங் மாதிரி இருக்கேன்னு எடுத்து பார்த்தா அதுல கிரிஜா மது கூட சேர்ந்து மோகன் இருக்கதை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப மது வேகமா வந்து அதை புடுங்க ட்ரை பண்ணா. இப்ப எதுக்கு தேவையில்லாம இதை வரைஞ்சு வச்சிருக்க? அப்பா தான் கொடுத்தாரு, ஒழுங்கா குடுமா. நான் அவளை சொல்லியும் அவரை போய் பார்த்துட்டு வந்திருக்க. உனக்கு பிடிக்கலன்றதுக்காக என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அந்த ஆளுக்காக இவ்வளவு பேசுறேல. அவர் நம்மளை பத்தி யோசிச்சிருந்தா ஜெயிலுக்கே போயிருக்க மாட்டாரு. இதை எதுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்க? ஏன் ஃபேமிலி போட்டோவை வீட்டுல வச்சிருக்க கூடாதா? யாரும் உனக்கு ஃபேமிலி? உன்னை கை குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு நான் வேணுமா இல்ல உங்க அப்பா வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்ப என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியாம்மா? இல்லடி, நான் வெளியே போயிருவேன்னு அந்த பேப்பரை கிழிச்சு எறிஞ்சிட்டு போறாங்க. மதுவும் அதை எடுத்து பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.